நான் வீட்டில் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாரின்லேருந்து எங்கள் ரிலேஷன்லாம் வருவாங்க, ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வந்து இந்த நெய் வந்து விரும்பி நான் வீட்டில் செய்கிற ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு அந்த நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சி, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. அது பிடிச்சதுனால அவங்க வந்து ரெகுலராக வந்து எங்கிட்ட வந்து வரப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே பரவி இது நிறைய வந்து வாண்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது ஒரு பிஸ்னஸாகவே என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணி இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், இது நெய் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம கேர் எடுத்து இது பண்ணுறோம், ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறோம். முன்னெல்லாம் பாட்டில்ஸ் மட்டும்தாங்க ஆஃப் கேஜில் கொடுத்துட்டு இருப்போம். இது எத்தனை 5 லிட்டர் 10 லிட்டர் கேட்டாலும் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பிடிச்சதுனால அவங்க அந்த பலகாரம் சேர்த்து ஹோட்டல்ஸ்க்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து கேட்கறதுனால இப்போ நம்ம கேனில் வந்து 15 லிட்டர் கேனில் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஓகே. அது கல்கத்தாக்கு நிறையா பண்ணியிருக்கேன், குஜராத் பண்ணியிருக்கேன், கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி நிறையா வாங்குறாங்க. சென்னை தான் அதிகம். சென்னையில் இருக்கவங்க நிறைய முக்கால்வாசி 80% வந்து சென்னைக்காரங்க தான் வாங்குறாங்க. இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால வாங்குறாங்க. நிறைய ரிவ்யூ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு அது திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமராக அவங்க மாறிடுறாங்க. அப்படியே என்கிட்ட. மேடம் வணக்கம். மேடம் வணக்கங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மேடம். ஓகே, என் பேர் கௌசல்யாங்க. நான் சேலத்தில் இருக்கிறேன். நான் இந்த நெய் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வீட்டில் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாரின்லேருந்து எங்கள் ரிலேஷன்லாம் வருவாங்க, ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வந்து இந்த நெய் வந்து விரும்பி நான் வீட்டில் செய்கிற ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு அந்த நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சி, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. அது பிடிச்சதுனால அவங்க வந்து ரெகுலராக வந்து எங்கிட்ட வந்து வரப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே பரவி இது நிறைய வந்து வாண்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது ஒரு பிஸ்னஸாகவே என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணி இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், இது நெய் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம கேர் எடுத்து இது பண்ணுறோம், ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறோம். இப்போ 10 கிலோ நெய் காய்ச்சணும்னா 3 கிலோ வேஸ்டேஜ் ஆகும். அது ஸ்லோவாக காய்ச்சி ரொம்ப இது ஃபில்டர் பண்ணி நாங்கள் கொடுக்கறதுனால அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்குது. ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லா இருக்குது நெய். இது வெளியே வச்சிக்கலாம், 6 மந்த் நல்லா இருக்குது. பியூராக கொடுக்கணுமே குழந்தைங்களுக்கு, நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி மேக் பண்ணுறீங்க? எப்படி தயார் பண்ணுறீங்க? பியூர் மென்னை வந்து வில்லேஜ்லேருந்து எனக்கு கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை வீட்லேயே நாங்களே ஹேண்ட்மேட்ஸில் தயாரித்து நாங்களே காய்ச்சிரும், கையிலே காய்ச்சிரும். இதெல்லாம் கிடையாது, மிஷினரிலாம் கிடையாது. நாங்கள் நேச்சுரலாக காய்ச்சி அந்த நெய் வந்து பியூராக எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் முருங்கைத்தலையெல்லாம் போட்டு காய்ச்சுவோம். என்ன காரணத்துக்காக முருங்கைத்தலை போடுறீங்க? முருங்கைத்தலை வந்து ஒரு அயன் சத்து, அதில் வந்து முருங்கைத்தலையோட அந்த சத்து வந்து அந்த நெய்யில் வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு அதில் சத்தும் கிடைக்கும். பட் அந்த ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு நல்லா, அந்த நெய்யினுடைய ஸ்மெல்லை வந்து தூக்கி போடுறோம் உங்களுக்கு நல்லா. ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? ப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி 20 லிட்டர் தான் எங்களுடைய கெப்பாசிட்டி. ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக என்னால் பண்ண முடியும். இன்னும் அதிகம் கேட்டாங்களா அது வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணலாம். பட் இப்போ வந்து 20 லிட்டர் நாங்கள் தயாரித்து 20 லிட்டர் சப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதிகம் கேட்டால் ஒரு 2 டேஸ் முன்னால் கேட்டாங்கன்னா நாங்கள் அதிகம் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும் எங்களால். உங்களோட ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துக்குலாம் தேவைப்படும்? யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க வரைக்கும்? குஜராத்து, கல்கத்தா அண்டு பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, அதர் ஸ்டேட் நிறைய கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரின் போகிறவங்க வந்து வாங்கிட்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நான் இங்கேருந்து ஃபாரின் வந்து அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஃபாரினுக்கு அனுப்புறீங்க, நிறையா கொஸ்டின் மாடலில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சிங்கப்பூர், துபாய், யூஎஸ்ஏல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் நான் டைரெக்டாக ஃபாரின் அனுப்புறதில்ல. பட் அவங்க இங்கே வந்து எங்கிட்ட வாங்கிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நிறைய நெய் கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அதில்? என்னுடைய ஸ்பெஷல் வந்து நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், நீடிச்சு இருக்குது. உங்களுக்கு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இந்த நெய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 மந்த்ஸ்லேயே பாருங்கள், ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வந்து நிறையா ஆகிட்டாங்க எனக்கு. இப்போ வாங்கினவங்களே திரும்ப இப்போ மந்த்லி ஒன்ஸ் வாங்குவாங்களே, அந்த கஸ்டமர்ஸ் இப்போ நிறையா ஆகிட்டாங்க எனக்கு. ஒன்ஸ் வாங்கினவங்க வந்து திரும்ப வாங்குறாங்க என்கிட்ட. ஏதோ அக்கேஷனலாக ரேராக இந்த பார்சல் கொரியரில் உடஞ்சிருச்சுன்னா உடனே வேறு பார்சல் நாங்கள் உடனே அனுப்பிச்சிடுறோம். இது 1/2 கிலோ பேக்கெட்டுங்களா? இது ½ கேஜி தாங்க. ½ கேஜி தான் அனுப்புவேன். இப்போ ரீசெண்டாக டின்னர் பெரிய 15 லிட்டர் 20 லிட்டர் கேட்குறவங்க டின்னர் அனுப்புறது. கல்யாணத்துக்கு, இந்த ஹோட்டல்ஸ்க்கு, பலகார கடைக்காரங்க, ஹோட்டல் கடைக்காரங்க அவங்களாம் கேட்குறாங்க, திருமணத்துக்குலாம் கேட்குறவங்களுக்கு இப்போ கேரளா அனுப்புகிறோம். இப்போ 15 லிட்டர் பண்ணலாம். ஆமாம், ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரம் அண்டு கிளாஸில் தான் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் தொழிலாக நான் ஆரம்பிக்கல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரிலேஷன்ஷிப்காக நான் பண்ணினது வந்து இப்போ வந்து தொழிலாக செய்கிறேன்னா நல்லதாக செய்யணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன். நான் இதை இப்போ நெய்யில் நிறைய பேர் கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை, அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், பியூராக தான் பண்ணுவேன். நான் அதை கலப்படம் பண்ணி அந்த மணி மேக்குக்காக நான் செய்யலை. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தனியாக பண்ணுறீங்களா இல்லை கூட யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? இல்லை, நான் மட்டும் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறேங்க. பட் சப்போர்ட்டுக்கு மட்டும், ஹெல்ப்புக்கு மட்டும் ஆள் வச்சுக்குவேன். இது எப்படி காய்ச்சல் பதம் எதனா இருக்குங்களா? தேய் காய்ச்சல்? ஆமாம், பதம் வந்து
வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் காய்ச்சுவோங்க. எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு சீக்கிரம் காய்ச்சியெல்லாம் எடுக்க மாட்டோம். அந்த ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி கலர் வரணும். காய்ச்சறப்ப ஹனி கலர் வரணுங்க. ஸோ அதை வந்து பாட்டில் ஊற்றுறது இந்த மாதிரி உறைஞ்சிக்கும் உங்களுக்கு ஒரு நாள்லேயே. இது எத்தனை நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம்? இது 1 day தான் நாங்கள் வச்சுருப்போம். வெளியே வந்து 6 months வரைக்கலாம் நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. 6 months வரைக்கும் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, கிடையாது. பாட்டில் கொடுக்கறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கம்பெனி பிராண்ட் நேம் என்ன? ஹவுசிஸ் ஹோம் மேட்ஸ். முன்னெல்லாம் பாட்டில்ஸ் மட்டும்தாங்க ½ kg கொடுத்துட்ருப்போம். இது எத்தனை 5 லிட்டர் 10 லிட்டர் கேட்டாலும் இதில் தான் பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பிடிச்சதுனால அவங்க அந்த பலகாரம் சேர்த்து ஹோட்டல்ஸ்க்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து கேட்கறதுனால இப்போ நம்ம கேனில் வந்து 15 லிட்டர் கேனில் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த ஊருக்குலாம் கொடுத்துருக்கீங்க? கொரியர் தாங்க அனுப்புகிறோம். கொரியர் எந்தெந்த ஊர்லாம் கொடுத்துருக்கீங்க, டெலிவரி பண்ணியிருக்கீங்க? அது கல்கத்தாக்கு நிறையா பண்ணியிருக்கேன், குஜராத் பண்ணியிருக்கேன், கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி நிறையா வாங்குறாங்க. சென்னை தான் அதிகம். சென்னையில் இருக்கவங்க நிறையா முக்கால்வாசி 80% வந்து சென்னைக்காரங்க தான் வாங்குறாங்க. இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால வாங்குறாங்க. நிறைய ரிவ்யூ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு வாங்கிட்டு அது திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமராக அவங்க மாறிடுறாங்க. அப்படி என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ரேட்டில் பார்த்துருக்கேன். லிட்டரே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1200 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி 1000 ரூபா எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? 1000 ரூபாய் இந்த 1000 ரூபாய் கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்குறீங்களா? 1000 ரூபாய்க்கு என்னது கொரியரோட தான் 1200. இங்கே வந்து வாங்கினா வெயிட்லேயே வந்து ஆர்டர்ஸ் கண்டுபிடிச்சி வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய், நேரில் வாங்குறவங்க லிட்டர் 1000 ரூபாய் தாங்க. கொரியர் சார்ஜ் தான் 1200.